வணக்கம் நண்பர்களே. நிறைய நண்பர்கள் வந்து ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 19 லா சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடான பேராக்ஸை வாங்கிக்கோங்க. ஏஐபி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் வந்து ஒரு 4 டைப் பேஸில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டேரெக்டாக செக்ஷன் பேஸ்டு கொஸ்டினாக இருக்கும். அப்புறம் டெஃபனிஷன் பார்ட் பேஸ்டாக இருக்கும். அடுத்து கேஸ்லா பேஸ்டு, அடுத்து இயர் பேஸ்டு கொஸ்டின் அண்ட் அமெண்ட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கான்ஸ்டியூஷனல் லா எடுத்தோம்னா இப்போ 101 அமெண்ட்மெண்ட் இருந்துச்சு. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து எந்த இயர்ல கொண்டு வந்தது, எதுக்காக கொண்டு வந்தாங்க, இப்போ இது மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா நீங்க வந்து இது ஓப்பன் புக் எக்ஸாம் தானே அப்படின்னு பேராக்ட் வாங்கி ஒரு மூலையில வச்சிடாம பேராக்ட்ஸை எடுத்து சிலபஸ்ல என்னென்ன லாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணி எந்த சாப்டர்ல எந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நான் சொன்ன அந்த 4 டைப் வந்து ஒவ்வொரு லாலையும் எங்கெங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ்லாம் இருக்கு அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஓப்பன் புக் கொஸ்டின், ஓப்பன் புக் எக்ஸாம் தானே அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டினுக்கே நிறைய நேரம் வந்து ஆன்சர் தேடுறதுலேயே செலவழிச்சிருவோம். ஸோ இதனால தான் வந்து நிறைய பேரால் வந்து எக்ஸாமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாமல் போகுது. ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே இதை ரீட் பண்ணி கொஞ்சம் ஒவ்வொரு சாப்டர் செக்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு ஓரளவு அனலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து கம்மியாகும். ரொம்ப ஒரு கொஸ்டினுக்கே ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக இன்னொன்று பார்த்தோம்னா முன்னா இயர்லலாம் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கி அந்த கொஸ்டின் பேப்பரை ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எந்த சாப்டரில் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓப்பன் புக் தானே அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக இருந்துடாமல் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த பேராக்ட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணிடுங்க. ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒன்ஸ் வந்து பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். டைம் ரொம்ப முக்கியங்க. டைம் போகிறதே தெரியாது ஓப்பன் புக் எக்ஸாம்னால. ஸோ ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் செல்ஃப். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஏஐபி எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.